விடு. என்ன உம்முன்னு இருக்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனா அது நடந்துடுச்சு. ஓ, இந்த மாசம் லீவ் போடலையா? அதுக்காக கவலைப்பட்டு? கவலைப்பட இதை விட வேற பெரிய காரியம் நடக்கணுமா? கல்பனா, உனக்கு எப்பவுமே விபரீதமான கற்பனைகள் தான். அது அப்படி நடந்துருச்சுன்னா இது இப்படி நடந்துருச்சுன்னா ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் காரணம். எனக்கு நீதாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னை தொட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நீ என்ன அனுமதிச்ச இல்லையா? அந்த நான் என்னையே மறந்துட்டேன். ஒருவேளை எனக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி எப்ப இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். செல்வம், நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. கல்பனா, எனக்கு மாத்திரம் அந்த கவலையிலே நீ நினைக்கிறீங்க. சும்மா வளவளன்னு பேசி சந்தோஷமான ஈவினிங் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. கமல் கமலைக்கு எங்க வீட்டுல கொண்டு போய் வச்சிருங்க. பயமா கல்பனா, இனிமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கமல் ப்ளீஸ் கெட் இன். வேண்டாம் செல்வா, கல்யாணம் ஆற வரைக்கும் காத்திருப்போம். ஒரு தடவை செஞ்ச தவற அதுக்கப்புறம் தெரிஞ்சு அடிக்கடி செய்யற தவறுக்கு லைசன்ஸ் கிடையாது. நான் வரேன். கல்பனா, முட்டாள்தனமா பேச. முந்தா நாள் வரைக்கும் நீ எனக்கு உள்ளத்தால மட்டும்தான் சொந்தமாயிருந்த. நேற்று உடலாலையும் சொந்தமாயிட்ட. இப்ப இதை நீ மறுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கு இல்ல? மறுபடியும் நீ கம்மியாக முடியுமா? சொல்லு. செல்வா, என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற கல்பனாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியும். எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசுறது எனக்கு பயமா இருக்குடா. நீ போய் எங்க அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது எனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணுவே. அது உன்னாவதான முடியும். செல்வம், உங்க அப்பா உன் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? கல்பனா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட 1000 மடங்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு. புரியாம பேசாவரா? நான் என்ன எங்க அப்பா ஏத்துக்கா சொல்றேன்? அவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்கணும்னு கேட்கிறேன். அறிவு கிட்ட தரமா ஏற்கனவே உங்க அண்ணன் ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானேன்னு கோபப்பட்டு இருக்காரு. இப்ப நீயும் ஒரு அண்ணன் காவடியை கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா சந்தோஷமா சம்மதிப்பாரா? வேற என்னதான்டா செய்ய சொல்றேன்? கல்பனா மறந்துடுறா. எப்படி முடியும்? வெறும் காதலா இருந்தா பரவாயில்லையே. நானும் கல்பனாவும் கல்யாணம் ஆகாமலேயே கணவன் மனைவியா உறவு கொண்டாடிச்சுமே. கல்பனா ஒன்னும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. படிச்சவ, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவ, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குன்றது அவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் தான் உடல உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டான்னா அதுல வேற அர்த்தம் எந்த அர்த்தமும் இல்ல. என் மேல உள்ள நம்பிக்கை தான் காரணம். இல்ல, இப்பதான் அவளுக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 மாசம் போய் என் வயசுல வளர்ற குழந்தைக்கு காரணம் நீதான். அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு ஒன்ன கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கல்பனா அப்பேற்பட்ட பொண்ணு இல்லடா. யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நீ நல்லா இருக்கணும்ங்கிறதா என்னுடைய ஆசை. தான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் சின்ன மகன் உங்க அப்பா போட்ட கணக்கை நீ மாத்திக்கினா உன்னுடைய எதிர்காலமே இருந்து போயிடும். நல்லா யோசனை பண்ணு.